ஓம் சக்தி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நலம் தரும் நவராத்திரி பெருவிழாவின் 7வது நாளான இன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னை ஆதிபராசக்தியை உஷாதேவியாக திருக்கோலம் பூண்டு அருள் பாலிக்கின்றாள். சுயம்பு அன்னை நவதானியங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு காட்சியளிக்கின்றார். உலகத்தையே இயக்கக்கூடியது நவகிரகங்கள். இந்த நவகிரகங்களின் ராஜாவாக தலைவனாக விளங்குவது சூரிய பகவான். சூரியனின் அம்சமான அதாவது சூரியனுடைய மனைவி உஷாதேவி. அந்த உஷாதேவி தங்க ரதத்தில் 7 குதிரைகள் பூட்டப்பட்ட அந்த தேரிலே ஒரு பவனி வருகின்ற காட்சியைத்தான் நாம் இன்று காண்கின்றோம். கருவறையில் சூரியன் உதிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சூரியன் அந்த குதிரைகளை பூட்டி வராரோ இல்லையோ, அந்த பிரகாசமாக நீங்கள் கன்னியாகுமரி போன்ற ஊர்களில் சூரிய உதயம் பார்க்கும்போது எப்படி அந்த கடல்லேருந்து ஒரு பெரிய சகப்பு பந்து அப்படியே மேலெழுந்து மெதுவாக வந்து அப்புறம் கடகடன் மேலே வந்துடும். அந்த மாதிரி சூரியன் ரதத்தில் வரோன்றது ஐதீகமாக சொல்கிறோம். ஆனால் அவர் எழும்பி வருகின்ற அந்த கோலத்தை பார்க்கும்போது, பிரகாசத்தை பார்க்கும்போது நமக்கெல்லாம் புத்துணர்வு ஏற்படும். அன்றைக்கு தான் பொழுதே வெடியுதுன்னா சூரியனால தான். சூரியன் ஒரு நாள் வரலன்னா நம்ம கதியெல்லாம் என்ன ஆகும்னு நினச்சி பார்க்கணும். உலக நன்மைக்காக வெளிச்சத்தை கொடுத்து உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை முதல் கிரகமாக நாம் கொண்டாடுகிறோம். அவருக்காகவே பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடுகின்றோம். சூரியன் இல்லை என்றால் உலகத்தில் இயக்கமே இல்லை. அதே போல் எல்லா கிரகங்களும் சந்திரன், குரு, எல்லா கிரகங்களும் ஒரு விதமான பலன்களை நன்மைகளை கொடுக்கிறது. அப்போ ஏன் கிரகம் பிடிச்சி நமக்கு தீமை நடக்குதுன்னா நம்முடைய ஊழ்வினை, நாம் செய்த பாவம் அவங்க கையில் போய் மாட்டினோம்னா நம்ம கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். இப்போ இந்த சூரியனுக்கு கதைகளில் சொல்லுவாங்க, அது கதையெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது, அதில் இருக்கிற கருத்துக்களை தான் எடுத்துக்கணும். சூரியனுக்கு எத்தனையோ மனைவிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் முதல் மனைவி உஷாதேவி. அந்த உஷாதேவி ரொம்ப அழகு பொருந்தியவள், நல்ல அழகி. அந்த உஷாதேவி சூரியனுடைய அந்த பிரகாசத்தை, அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அவள் என்ன பண்ணுறா, மந்திர சக்தியால் தன்னை போலவே ஒரு பெண்ணை உருவாக்கி அவளை சூரியன்கிட்ட விட்டுட்டு அவள் தவம் இருக்க போயிடுறாள். அந்த தேவியின் பெயர் சாயாதேவி. சாயாதேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். அதாவது தேவர்களிடையே அந்த நிறவேற்றுமை என்பது இருந்ததுன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக சொல்லலாம். சூரியனுக்கு எப்பவுமே ஒரு அகம்பாவம், அதாவது தான் தான் உலகத்திலே தான் வந்தால் தான் ஒரு விடியலே ஏற்படும், பிரகாசம் உண்டாகும், நாடெல்லாம் செழிப்பாக இருக்கும், இல்லைன்னா இருள் அடைஞ்சிடும் அப்படின்ற ஒரு அந்த அகம்பாவமும் இருக்கும். அந்த நிழல் தேவியை, சாயாதேவியை இவர் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிறந்தவர் தான் சனி பகவான். சாயாதேவி நிழல் பெண் என்றும் அவளுக்கு பிறந்த அந்த குழந்தை கருப்பாகவும் இருளிலும் பிறக்கணும் என்று சாபம் கொடுத்துட்றார். தன்னுடைய குழந்தை தான், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள அவருக்கு மனம் இல்லை. ஏன்னு சொன்னால் அவர் அந்த சாயாதேவியை பிறகுதான் தெரிஞ்சுக்கிறாரு உஷாதேவி தனக்கு பதிலாக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெண் என்று. அதனால் சனி பகவானை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது. ஆனால் கிரகங்களை நம்ம சனின்னு சொல்கிறோமே தவிர சனி பகவான் தான் நீதி கடவுள். யார் தப்பு செய்தாலும் அவர்களுக்கு தகுந்த தண்டனையை தகுந்த நேரத்தில் கொடுக்கக்கூடியவர், பாரபட்சமே பார்க்காதவர், ஒரு நீதி அரசர்னே சொல்லலாம் சனி பகவான். அவர் தந்தை அகம்பாவம் கொண்டு ஒரு நாள் நான் உதிக்கலைன்னா
இந்த உலகமே இல்லை அப்படின்னு பேசும்போது அவரே எதிர்கொண்டு பார்த்து அவரே மறைச்சி அவரை ஒளி இழக்க செய்து அவமானப்படுத்தியவர் சனி பகவான். அதனால் இந்த நிற வேற்றுமை என்பது அந்த காலத்திலே இருந்திருக்குது. ஆனாலும் சனி பகவான் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய கடமைகளை அவர் ஒழுங்காக செய்து கொண்டு வந்தார் என்பது வரலாறு. அந்த சூரியன் வருவது போலவே இவர்களும் 7 குதிரையில் பொன் ரதத்தில் ஒரு பிரகாசமாக சூரியனை போலவே வருகின்ற காட்சி தான் இப்போ நம்ம காணுகின்ற காட்சி. இதில் பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு 4 கரங்கள், ஒன்றுத்தில் சங்கு சக்கரம் 2, ஒன்று சாட்டை, ஒரு இடது கையில் இந்த 7 குதிரைகளின் கயிறுகளை எல்லாம் பிடித்து கொண்டு அப்படி ஜம்முன்னு ஒரு பெரிய அரசன் போருக்கு போகிற மாதிரி அவங்க வருகின்ற காட்சியை நாம் பார்க்க முடியுது. உஷாதேவியினுடைய தோற்றத்தை பார்த்தோம். அடுத்தது நம்ம சுயம்பு அம்மாவுக்கு நவதானியங்களை போட்டிருக்கோம். நவதானியங்கள் நவகிரகங்களுக்கு சமமானது. அதனால தான் அம்மா சொல்லுவாங்க, வேள்வி செய்யும்போது நவதானியத்தை வேள்வியில் போடணும், போட்டால் நவகிரகங்களும் நமக்கு ஒரு நன்மை செய்யும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நவதானியங்களை பற்றி அடிக்கடி அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. விசேஷ நாள்களில் ஊரில் திருவிழாக்கள்லாம் நடக்கும்போது இந்த நவதானியத்தை முளைக்க போட்டு அதிலேருந்து வரக்கூடிய செடிகளை முளைப்பாறையாக பெண்கள் எடுத்து ஊர்வலமாக வந்து குலவையிட்டு அதை தெய்வத்து முன்ன வச்சு தங்களுடைய மகிழ்ச்சியை கும்மி அடிப்பதன் மூலம் தெரிவித்து இப்படி கோலாகலமாக ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடணுன்னாலும் இந்த நவதானியம் பயன்படுகிறது. இந்த நவதானியத்தை உண்பதால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ நவதானிய காப்பு அம்மாவுக்கு அணிஞ்சிருக்கிறாங்க. உஷாதேவியாக நம்ம அம்மா ஆதிபராசக்தி வராங்க. இந்த கோலங்கள்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு யோசனை வச்சு இதெல்லாம் ஒரு அலங்காரம் பண்ணி மக்களுக்கு தெரிவிப்பதில் எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி. இந்த சூரியன் எப்போவுமே தலைமை கிரகமாக இருப்பதனால இந்த மற்ற கிரகங்களினுடைய இடையே வலம் வந்து அவங்கள அப்பப்போ கொஞ்சம் தட்டி வச்சு நல்ல ஒரு சமநிலையை ஏற்படுத்துவது இந்த தலைமை கிரகமான சூரியனுடைய கடமையாகும். ஏன்னா அடிக்கடி இவங்களுக்குள்ள நான் தான் பெரியவன், சந்திரனை எடுத்துட்டா நான் சந்திரனுக்கு சுய ஒளியே கிடையாது, சூரியன் கொடுத்தா தான் அவனுக்கு சந்திரனுக்கு சுய ஒளி. ஆனாலும் நான் தான் அழகன், நான் தான் குளிர்ச்சியான ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறேன், இரவு நேரத்தில் அவங்க தூங்கும்போது ஒரு குளிர்ச்சியான சூழலை உண்டாக்கக்கூடியவன் நான் தான் அப்படின்னு அவன் ஒரு நாள் எழும்புவான், நான் தான் பெரியவன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு குரு, நான் குரு இல்லைன்னா நீங்களாம் என்ன, எல்லா தேவர்களும் போட்டி போட்டுக்கின்னு நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் சொல்லும்போது எப்பவுமே கிரகங்கள் சுற்றிக்கின்னு இருக்கும்போது தாறுமாறாக போய் ஒன்று இடிச்சுதுன்னா அவ்வளோதான் நம்ம. அதனால் அப்பப்போ இந்த சூரிய பாதை இருக்குது இல்லையா, இந்த பாதையை சரி செய்து அந்த இடத்துல அந்தந்த கிரகங்கள் ஒழுங்காக செயல்படணுன்றதை கண்காணிக்கிறது இந்த சூரிய பகவானுடைய கடமையாகும். ஆகையால் அவருக்கு மனைவியாகிய இந்த உஷாதேவி பல நன்மைகளை செய்தால். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நம் முன்னோர்கள் வானியல் சாஸ்திரம், ஜோதிடம் போன்ற கலைகளை கொண்டு நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களை பற்றி ஆராய்ந்து அவற்றின் பலன்களை பெற வேள்வி முறைகளை செய்தார். அதை தான் சொல்லுவாங்க, உனக்கு இந்த தோஷம்னா இந்த வேள்வி செய், அந்த தோஷம்னா கணபதி ஹோமம் செய், அப்படி இப்படின்னு நம்ம அம்மா சொல்கிறது ஒரே வேள்வி தான். எல்லாத்துக்கும் நீ இந்த வேள்வியை செய், அது எல்லாம் சரியாயிடும். தனித்தனி தோஷமாக எடுத்து தனித்தனி யாகங்கள் கிடையாது. சித்ரா பௌர்ணமியில் அம்மா எங்கேருந்து தான் அந்த சக்கரங்களை கண்டுபிடிச்சி திரு ராஜேந்திரன் அவர்களை வச்சு அழகழகாக அவங்க அமைக்கிற விதத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அவங்க என்ன வேதம் படித்தாங்களா இல்லை சாஸ்திரம் படித்தாங்களா, ஒன்றும் இல்லை. ஆனால் அம்மாவினுடைய சக்தி அவருக்குள்ளே இருந்ததுனால அந்த சக்கரத்தினுடைய பெருமையும் அந்த வேள்வியினுடைய பெருமையும்
மக்களுக்கு எடுத்து சொல்லி இதில் கலந்து கொள்ள சொல்லி நம்மளெல்லாம் வழிநடத்தினெல்லாம் நாம் முன் ஜென்ம கர்ம வினையின் பயணமாகவும் இப்போ இந்த ஜென்மத்தில் நாம் செய்கின்ற பாவங்களுக்கு ஏற்றாற்போல் தோஷங்கள் வரும். கட்டாயம் தோஷம் வரும், ஏன் வராது? இந்த காலத்தில் அநியாயம் பண்ணுறாங்க, ரொம்ப அநியாயம் பண்ணுறது. இந்த குழந்தைங்கள வதைக்கிறாங்க பாருங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப வயிற்றெரிச்சலாக இருக்குது. ஒரு குழந்தையே ஒரு பெத்த தாய் தன்னுடைய கள்ள தொடர்புக்கு தடையாக இருக்கிறதுனால அதை சுடு தண்ணியில் போட்டு கொன்று பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ஜென்மங்கள்லாம் உலகத்தில் இருக்கும்போது ஏன் தீவினைகள் நம்மளை அண்டாது? அவங்களுக்கெல்லாம் எத்தனை காலமானாலும் ஒரு விடியலே கிடைக்காது. ஆகவே நாம் நல்ல முறைகளில் நல்ல பலன்களை எதிர்பார்த்து நல்ல முறைகளில் வேள்வியை செய்தால் அது நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்தவித ஒரு வேறுபாடோ கிடையாது. இந்த மாதிரி அம்மா சொல்கின்ற வழிகளை எல்லாம் நவராத்திரி ஆனால் காப்பு அபிஷேகம், சித்ரா பௌர்ணமி ஆனால் வேள்வி குண்டம், உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. அம்மா சொன்னபடி முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைனாலும் உங்களால் முடிஞ்ச செய்யுங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் அதை செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு முறை தேவர்கள்லாம் போய் சிவபெருமான்கிட்ட படைத்தல் காத்தல் அழித்தல் தெய்வங்களாகி 3 பேருக்கிட்டையும் போய் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கேருந்தே மக்களுக்கு உலகத்தில் அருள் பாலிக்கிறீங்க, நீங்கள் பூலோகத்துக்கு போங்க, மக்களோடு மக்களாக இருந்து அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரிஞ்சு அவங்களுக்கு வேண்டிய அருளை கொடுங்க. இங்கேயே உக்காந்துருந்து அருளை கொடுக்குறேன்னா அது எப்படி? நீங்கள் ஒவ்வொரு தடையும் அடிக்கடி பூலோகத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு. சிவபெருமான் சொல்கிறாரு, நீங்கள் நாங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ போய் நாங்கள் அவங்களுக்கு தகுந்த பலனை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த தேவர்கள்லாம் ஒத்துக்கலை. இல்லை, நீங்கள் ஒரு தடவை நேராக போய் மக்களுடைய குறையை கேட்டு அவங்களுக்கு தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லும்போது கடவுள் கிளம்பி வர்றாரு. வரும்போது ஒரு குடிசை, ஏழ்மையான ஒரு வயதான ஒரு பெரியவர், கிழிந்த ஆடைகளோடு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல், அவர் இடமும் அசுத்தமான இடம் போல் ஒரு காட்சி அளிச்சுக்கிட்டு ரொம்ப வறுமையில் வாடின்னு அந்த வயதான பெரியவர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பெரியவர் அமைதியாக இருக்கிறார். சரி, இவர் கேட்கல, நாமளே கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பானை இருக்குது. அந்த பானையை ஆள்காட்டி விரலால் தொட்ட உடனே அது பொற்கூடமாகிடுது. அடுத்தது, இது போதுமா உங்களுக்கு, இதை விற்றாலே நீங்கள் வாழ்நாள் பூரா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். அதுக்கு அப்போவும் அந்த பெரியவர் வாயை திறக்கவே இல்லை. அடுத்தது, அவரை சுற்றி இருக்கிற பொருளெல்லாம் ஒன்றொன்னா தொட்டு பொண்ணாக மாற்றுகிறார். அப்போ அவர் இருக்கிற இடமே சூழ்நிலையே மாறி போகுது. ஒரு ஓலை குடிசை, ஒரு அழுக்கான ஒரு இடம், ஒரு பண்டம் பாத்திரம் கிடையாது, அரிசி பருப்பு கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையே ஒவ்வொன்றா தொட்டு பெரிய பணக்காரனாக ஆயிடுறார். இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் நீ தான், இப்போவாது உனக்கு மனசு ஏற்றுக்குச்சா, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர் அப்பவும் வாயை திறக்கலை. ஏன் நான் இவ்வளோ கேட்குறேன், இவ்வளோ செல்வங்களை வாரி கொடுத்துருக்குறேன், அப்போவும் நீங்கள் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு அந்த பெரியவரை கேட்கும்போது அந்த பெரியவர் சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது, நீங்கள் எல்லாத்தையும் தொட்டு பொண்ணாக மாற்றினீங்களே, அந்த ஆள்காட்டி விரலை எனக்கு வெட்டி கொடுங்கள், அதை வைத்து எனக்கு எப்போ வேணுமோ நான் அதை வச்சு எல்லாத்தையும் பொண்ணாக மாற்றிக்கொள்கிறேன் என்று கேட்டார். எவ்வளோ பேராசை பாருங்க. அதுக்கு தான் மனுஷனுக்கு கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அவங்க வழிபட்டு இது வேணும்னு கேட்டால் அதை கொடுக்க வேண்டிய நேரம் இருந்தால் கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய நேரம் இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. நம்ம கௌரவமாக நம்ம இடத்துலேருந்து அருள் பாலிச்சாதான் இந்த மனிதர்கள்லாம் ஒழுங்குபடுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டோம்னா அவர்களுக்கு பேராசை அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் அடிக்கடி பூலோகம் வர்றதில்லை அப்படின்னு கடவுள் சொன்னாரோ. அதனால்
ஆசை இருக்கணும், ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேராசை இருக்கக்கூடாது. கடவுளே வந்து கொட்டி 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 கொடுத்தாலும் சில பேருக்கு ஆசை அடங்காது. அதுக்கெலாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கிடைச்ச வரைக்கும் கடவுள் புண்ணியம், கடவுளுடைய அருள், கடவுளுடைய கிருபையால் நமக்கு இந்த நிலையில் வாழறோம் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு வாழணும். அவங்கவுங்க வாழ்க்கையில் இருக்கிற வசதிகளை எண்ணி சந்தோஷமாக வாழணும். அடுத்தவன் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. அதை உணர்த்துவது தான் இந்த கதை. ஆகவே இந்த உஷாதேவியினுடைய அந்த அழகையும் சுயம்பு அன்னையின் நவதானிய அழகையும் கண்டு களித்து மகிழ்ச்சி அடைவோமாக. ஓம் சக்தி. అమ్మ అనుగ్రహం కావాలి అంటే మన బంగారు అమ్మ తెలుగు యూట్యూబ్ ఛానల్ని తప్పక సబ్స్క్రైబ్ చేసుకోండి. అమ్మ చూపే మార్గాన్ని